அப்படின்னா ஆடு, ஈத் அப்படின்னா கொடுக்கறது, பக்ரீத் அப்படின்னா ஆடு கொடுத்தல். யாரு கொடுத்தா, எங்க கொடுத்தா, எதுக்கு கொடுத்தா, இதை உணர்ந்துட்டோம்னா இந்த பக்ரீத்துக்கு என்ன அர்த்தம் நமக்கு புரிஞ்சிடும். இப்ராஹிமுக்கு 90 வயசுக்கு மேலாகியும் அவருக்கு குழந்தை இல்லை. அல்லாட்ட கேட்கிறார், அவருக்கு ஒரு அழகிய ஆண்மகனை கொடுக்கிறார். ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்ததுனால அந்த இஸ்மாயில் மேல ஒரு அதீத அன்பு வச்சிருக்கிறார். அல்லாஹ் சரி இவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கனவுல நாளைக்கு நீ உன் மகனை கூட்டிட்டு அந்த மலைக்கு உன் மகனை எனக்காக பலி கொடுத்துரு அப்படின்ட்டு. இப்ராஹிம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பையனை கூட்டிட்டு பலி கொடுக்கறதுக்கு எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு மலைக்கு ஏறுறாங்க. அப்ப இஸ்மாயில் கேட்கிறார், பலி கொடுக்கறதுக்கு எல்லா பொருளும் இருக்குது, ஆடுங்க. இப்ராஹிம் சொன்னார், அல்லாஹ் கொடுப்பான். என்ன ஒரு நம்பிக்கையான அர்த்தம் பாருங்க, அல்லாஹ் கொடுப்பான். இந்த பையனை பலிபீடத்துல படுக்க வச்சுட்டு வெட்ட கத்தி ஓங்கும் போது அங்கிருந்து அசிரியரி கேக்குது, நீ உன் பையனை வெட்டாத, அங்க ஒரு ஆடு இருக்கு பாரு, அந்த ஆட்டை பலி கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் இந்த மலையை விட்டு இறங்கி போங்கன்னு. 100%